சார். மிஸ் ஐ சுனாமி. பிரேம்ஜி. நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயா போய். என்ன கதிர் மாமா, நீங்க குணசேகரன் மாமா எல்லாம் எங்க வீட்ல வந்து பேசுனீங்கல்ல, அப்ப கூட உங்க தம்பி சக்தி வந்து சண்டை போட்டாரே, அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இந்த பெரியசாமி குடும்பத்தோட சவகாசத்தை நீங்க இன்னையோட அத்து விடணும். குறுக்க வந்து அடிபடி சாவாத. இந்த கல்யாணம் என்னாலும் நடந்தே தீரும். நாங்களா வந்து எங்க பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுத்தே தீர்வோன்னு ஒத்த கால்ல நின்னோம். மேல வந்து விழுந்து எல்லாத்தையும் உடனே முடிச்சிடணும், உடனே பண்ணிடணும்னு முடிவெடுத்தது யாரு? இது மட்டுமா ஈஸ்வரியம்மா? நீங்க போய் ஆஸ்பத்திரியில படுத்துட்டீங்க, கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு எங்களை காக்க வச்சு இந்த கல்யாணத்தை நடத்திய தீர்வுன்னு ஒத்த கால்ல நின்னது யார் தெரியுமா? உங்க வீட்டுக்காரர் தான். அவர் கூட நின்னது இங்க இருக்கிற உங்க குழந்தைங்க தான். இவங்க கொடுத்த நம்பிக்கையில நாங்க முட்டாளுங்க மாதிரி காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா போலீஸ் வந்தது உங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா? சார், இவளை கூட்டிட்டு வெளியே போங்க. போங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. இவளுக்கு எங்களுக்கு எந்த சம்மதமும் இல்ல. பார்கவிக்கு மகனுக்கு தான் கல்யாணம். என்னை விட சின்ன பையனை கூட பார்க்காம உங்க மகன் காலில் விழுந்து நான் கதறினேன். என் மேல தப்பு இருக்கலாம், ஆனா என் தங்கச்சி என்ன பண்ணா? அவளுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு உங்க குடும்பத்துல எல்லார் காலையும் விழுந்து கதறினேன். ஆனா எல்லாம் கல்லு மாதிரி நின்னாங்க. உங்க வீட்டுக்காரர் கூட விடுங்க, ஆனா உங்க மக என் தங்கச்சி மனசுல எம்புட்டு ஆசையை வளர்த்திருக்கான் தெரியுமா? நீங்க நம்பல முல்ல, அந்த போட்டோலாம் காமி. பாருங்க, என் தங்கச்சி கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாருங்க. இது மட்டும் இல்ல, என் தங்கச்சி கிட்ட இருந்து வாட்ச், பிரேஸ்லெட்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாரு. நாங்களும் எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு தான் செய்யறோம்னு ஆசையா செஞ்சோம். ஆனா அதுக்கப்புறம் குடும்பத்தோட சேர்ந்து அடிச்சாங்க பாருங்க பல்டி. எங்க தலையில மிளகா அரைச்சு நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. நீங்க சொல்லுங்க, என் தங்கச்சி மனசுல ஆசையை வளர்த்தது தப்பு தானே? அவ என்ன பண்ணா? பொண்ணுங்களை பத்தி, பொண்ணுங்களோட நியாயத்தை பத்தி அவ்வளோ யோசிக்கிற நீங்க என் தங்கச்சியை பத்தியும் யோசிக்கணும்ல. உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, இதே உங்க பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா